ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான நரகாசூரா அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோட முறப்பொண்ணான மணி சின்ன வயசுல இருந்தே ஹீரோவை உருகி உருகி காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றா. சொன்ன மாதிரியே பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய காதலை ஹீரோ கிட்ட வந்து சொல்றா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒரு பதிலை சொல்லிடுறாருங்க. அப்படி என்ன பதிலை சொன்னாரு, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் காஃபி பெப்பர் இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்காம வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் சிவா வரவே இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிவா வந்தால் தான் வேலை பார்ப்பீங்களா, இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா, போய் வேலையை பாருங்க அப்படின்னு ஆறுமுகம் திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. சிவா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை கூர்கான்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர் துரத்தி அடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது அவர் கூர்கா கிடையாது, போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு வந்து ஆறுமுகம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, எஸ்ஐ சிவாவை கையோட கூட்டு வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, சிவாவை தான் காணமே அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே எஸ்ஐ நேரடியா வந்து சிவா எங்க அப்படின்னு கேட்க, சிவா பாத்தீங்கன்னா கேரளாக்கு லோடு எடுத்துட்டு கிளம்பி போயிருந்திருக்காருங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குது. அதனால இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லோருக்குமே ஆறுமுகம் லீவ் விட்டுருக்காரு. மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தா போதும் அப்படின்ட்டு. அப்போ போனவன் தான் சிவா வரவே இல்லை, எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த எஸ்ஐ ரொம்பவே டென்ஷன்ல இருக்கிறாரு. அப்பவே ஆறுமுகம் கேட்கிறாரு, சிவா இந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த ஃபேக்டரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, அதனால நான் வந்து கவலைப்படணும், நீங்க எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு கேட்க இந்த இன்ஸ்பெக்டர் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த ஊர் எம்எல்ஏவோட ரைட் ஹேண்டுங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் சிவாவை காணும் அப்படின்ட்டு எம்எல்ஏ இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ப்ரெஷர் போட்டிருக்கிறாரு கண்டுபிடிக்க சொல்லி. அதனால தான் போலீஸ்காரங்க சிவாவை தேடி வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா மீனாட்சி அப்படின்ற ஒருத்தங்க இங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள இங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாருமே தெய்வமா பாக்குறாங்க. அப்ப சிவாவுடைய பேரையும் அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல சிவா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க, அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்லிடுறாங்க. ராத்திரி நேரம் எம்எல்ஏவுடைய பையன் லோடு வண்டியை வெளியே எடுத்திருக்கான். செக் போஸ்ட்ல ஒரு பஞ்சாயத்து ஆகுதுங்க. எம்எல்ஏவுடைய ஆப்பனண்டா ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் தோத்து போயிட்டாரு. அவரோட பசங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இந்த பசங்க கிட்டலாம் பிரச்சனை பண்ணாதீங்க, இவனுக்கு ரெண்டு பேரும் வேற யாரும் கிடையாது, எனக்கு ஆப்போசிட்டா நின்று தோத்து போய் ஊரை விட்டு ஓடி போனானே அவனுடைய பசங்க தான் ரெண்டு பேரும், சோ பாவம் பிரச்சனையெல்லாம் வேண்டாம், சமாதானமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு பேசி சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயம் இந்த எம்எல்ஏவோட பையன் ஆதிக்கிட்ட உன்னை யாரா இந்த வண்டியெல்லாம் எடுக்க சொன்னா அப்படின்னு கேட்க, சிவா இல்ல அதனால தான் நான் எடுத்தேன் அப்படிங்கும் போது, உன்னால செக் போஸ்ட்டை கூட கிராஸ் பண்ண முடியல, நீ எல்லாம் வண்டி எடுக்க போறியா, உன்னை படிக்க வச்சிருக்கேன்ல அந்த வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு எம்எல்ஏ திட்டி விட்டுறாரு. அதே சமயம் இந்த ஆப்பனண்டா ரெண்டு பசங்க இருந்தானுங்க இல்லையா, அந்த ரெண்டு பசங்களுக்கு தன்னுடைய அப்பா ஓடியெல்லாம் போக கிடையாது, அப்பா காணாம போயிருக்கிறாரு. அப்பா காணாம போனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதுக்கு காரணம் இந்த எம்எல்ஏவா தான் இருப்பான், சீக்கிரம் கண்டுபிடிச்சி இந்த எம்எல்ஏக்கும் அவனோட பையனுக்கும் இருக்குது பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி வெறியில இருந்துட்டு இருக்கானுங்க. இப்போ எஸ்ஐ பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட யார் இந்த சிவா எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தான் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஆறுமுகம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆறுமுகத்தோடைய விவசாய நிலத்துல வேலை பார்க்கறதுக்கெல்லாம் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பெப்பர் மரத்துல ஏறதுக்கு யாருமே தயாரா இல்ல. காரணம் என்னன்னா அதுல ஏறி அந்த பெப்பரை எல்லாம் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே கீழே விழுந்து பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்காங்க. அதனாலேயே அது ராசி இல்லாத இடம் அப்படின்ட்டு யாரும் வரதில்ல. அதுல பெப்பர்லாம் வந்து வேஸ்ட் ஆகிறத பார்த்து ஆறுமுகத்துக்கு மனசே கேட்கலங்க. அந்த டைம்ல தான் சிவா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நான் மரத்து மேலே ஏறி அறுவடை பண்றேன் அப்படின்ட்டு ஏறி இருக்கிறாரு. எல்லோருமே ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. அவரும் ஸ்லிப் ஆகி கீழே விழ வந்துடுறாரு. எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு கைத்தை வச்சு கட்டி அவர் பாட்டுக்கு போய் அறுவடை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கு தைரியம் வந்து எல்லோரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஃபேக்டரியும் நார்மலாக ஆரம்பிச்சது எல்லாம் சிவானால தான் அப்படின்ட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா வீரமணி அப்படின்ற ஒரு பொண்ணு இதே ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கும் நம்ம சிவாக்கும் கூட சின்ன வயசுல இருந்தே தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. எஸ்ஐயும் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் வீரமணி சின்ன வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீரமணி வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோவோடைய முறை பொண்ணு தான். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா வீரமணி கிட்ட அவங்க அம்மா அப்பா மாமான்ட்டு நீ வந்து சிவா கூட சேர்ந்து சுத்தக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு திட்டி இருந்திருக்காங்க. அப்போ வீரமணி சொல்லியிருக்கா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு சிவா தான்
எல்லாமே எப்போ நான் பெரிய பொண்ணு ஆகிறனோ அப்போவே நான் சிவா கூட போயிடுவேன், சிவா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கா. இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நபர் வந்து சொல்கிறாரு, உன்னோட அத்தை மாமா எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, இன்னொன்று வந்து பாரு அப்படின்ட்டு. உடனே ஹீரோ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராருங்க. வந்து பார்த்தா ஹீரோடைய அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு உங்ககிட்ட தான் ஓடி வந்துட்டா, திருப்பி கொடு அப்படின்ட்டு. ஏங்க உங்கள் பொண்ணு எங்கேயோ போனால் நான் என்னங்க பண்ணுவேன், என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம வீரமணி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் பெரிய பொண்ணாயிட்டேன், நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நான் சின்ன வயசில் சொன்னது தான், நான் உங்க கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. வெளியே 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க, வெளியே போ அப்படின்னு சொல்லி கொண்டாந்து தள்ளி விட்டுறாரு. நம்ம வீரமணியோட அப்பா சொல்றாரு, இது எல்லாமே உன்னோட பிளான் தான், நீ வேணும்னு சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வர ஹீரோ கையில் இருக்கக்கூடிய கத்தியை பிடிங்கிட்டு வீரமணி அவங்க அப்பாவே அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. என் மாமா மேலே ஏதாவது பட்டுச்சு நான் சும்மாவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டி துரத்தி விட்டுறாங்க. அப்போ வீரமணி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாமா, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், பிரிஞ்சிருந்தால் தான் காதலோட வழி என்னன்னு புரியும், அதனால் இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயா என்னை தேடி வருவ, கண்டிப்பாக வருவ, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு வீரமணி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஒரு நாள் முதலாளி யாரையோ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். தன்னுடைய மாமா தனக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. நீண்ட நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நேரம் இவங்க 2 பேரும் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டே இந்த எம்எல்ஏக்கு ரைட் ஹேண்டாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த எம்எல்ஏ கூட சேர்ந்துட்டு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நம்ம வீரமணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த கோயிலில் வச்சு நான் வந்து மாமா கிட்ட காதலை சொல்ல போகிறேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்க போகிறேன், கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு, ஏன்னா எனக்காக தான் என்னை தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு வீரமணி நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு மாமா, நான் உன்னை காதலிக்கிறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, இது காதலா, இது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம 2 பேரும் பழகிட்டு இருக்கிறதுக்கான மீனிங் என்ன, இதுக்கு பேர் காதல் தானே, கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோ ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க. சின்ன வயசுல இருந்து நான் உங்ககிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பேனா, விளையாடி இருப்பேனா, கிண்டல் பண்ணியிருப்பேனா, இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணதில்லை, காரணம் என்னன்னா எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் ஆணும் பெண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணதான் நீ பார்த்துருப்ப, ஆணும் காதலிச்சதெல்லாம் பார்த்துருக்கே அப்படின்னு கேட்க, என்ன மாமா உளர்ற அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு அவர் ஒரு கே அப்படின்ட்டு. அதை கேட்டதும் அப்படியே வீரமணி தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க. அங்கே ஒளிஞ்சிருந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த வீரமணியோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பதறி அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படிதான் நம்ம வீரமணிக்கு காதல் தோல்வி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த எம்எல்ஏ வேற இந்த சிவாவை கண்டுபிடிக்க சொல்லி ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சிவா காணாம போறதுக்கு முன்னாடி யாரு கூட எல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்கான், எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு நெட்வொர்க் ஹிஸ்ட்ரி எடுங்க அப்படிங்கும் போது ஹீரோ லோடு விஷயமா கேரளாக்கு போயிருந்தார் இல்லையா, கேரளாவில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோல ஹீரோவும் ஹீரோ கூட இன்னொரு பொண்ணும் கேப்சர் ஆயிருக்காங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, இந்த லேபர்ஸ் எல்லாரும் தெய்வமா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான். ஸோ இந்த மீனாட்சிக்கும் நம்ம ஹீரோக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத இந்த எஸ்ஐ கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போயிட்டு கதவை தட்ட சொன்னா ஆறுமுகம் கதவை தட்டுறதுக்கே பயப்படுறாரு, அந்த அளவுக்கு மீனாட்சி மேல மரியாதை வச்சிருக்காரு. டி-ஷர்ட்டும் டவுசரும் போட்டுக்கிட்டு மீனாட்சி டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, இது நம்ம தெய்வமா அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு சாரி கட்டிட்டு அவங்க வராங்க. மறுபடியும் எல்லோரும் தெய்வமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இங்க இருக்கிற எல்லோருமே இவங்களை தெய்வமா பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லோருக்கும் இவ்வளோதான் சேலரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை விட அதிகமாக தான் இவங்க கொடுப்பாங்க, லேபர்ஸ்க்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லேபர்ஸ் எல்லோருமே நம்ம மீனாட்சியை தெய்வமாக பார்க்குறாங்க. ஆனால் இவங்களை உட்கார வச்சு நம்ம எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. மீனாட்சியை இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே தெய்வமாக பார்க்குறாங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்றதும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்கள் உங்களுக்கும் சிவாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க மீனாட்சி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டாக தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே நிறைய நல்லதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேபருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு தன்னோட கை காசை கொடுக்கறது, அவருக்கு மெடிக்கல் உதவி பண்ணுறது அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே மீனாட்சி கவனிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் இவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. வர அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி காசு டபுள் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலமாக காசை டபுள் ஆக்கி அந்த பணத்தை லேபர்கிட்டயே போய் சேர்க்கிற மாதிரி பண்ணிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் மீனாட்சி தான் அப்படின்னு மொத்த கிரெடிட்டும் மீனாட்சிக்கு போகிற மாதிரி ஹீரோ பண்ணியிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் மீனாட்சியை எல்லோரும் தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கு முழு காரணம் ஹீரோ தான். அப்போ இருந்தே மீனாட்சிக்கு நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது, பட் அதை வெளிக்காட்டிக்கிட்டதே இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்ம ஹீரோவே போயிட்டு மீனாட்சி கிட்ட உங்க கூட பேசணும், பழகணும், ட்ராவல் பண்ணணும், எனக்கு
கம்பெனி கொடுப்பீங்களா, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த அப்ரோச்சை மீனாட்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. அதை கேட்டதும் நம்ம வீரமணி உளுந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட கேன்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்க, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு லேபர்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் மீனாட்சியும் ஹீரோவும் சேர்ந்து கேரளாக்கு ட்ரிப்பு போயிருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எல்லாமே நடந்திருக்கு. இந்த விஷயத்தையெல்லாம் மீனாட்சி ஷேர் பண்ணும்போது நம்ம வீரமணிக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்குது, அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு, சரிம்மா இதெல்லாம் உங்களுடைய ப்ரைவேட் மேட்ரு, எனக்கு தேவை இந்த சிவா எங்கே இருக்கான் அப்படின்றது தான். அவன் காணாமல் போயிருக்கான், அவன் இதனால தான் காணாமல் போயிருப்பான், இவங்கனால தான் காணாமல் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி உனக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. நீங்கள் கேரளாவுக்கு போகும்போது சிக்னல்லையோ பார்க்லையோ மால்லையோ ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா, மேபி அந்த இன்சிடென்ட் கூட காரணமாக இருக்கலாம் இல்லையா, நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்படிங்கும்போது அப்போ தான் மீனாட்சி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, சிக்னலில் நிற்கும் போது அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல, யார், சிவாவோட எதிரிங்களா, யார் அவங்க அப்படின்னு கேட்க, எதிரிங்களாம் கிடையாது, சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் கூல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க, அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து கூல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்போ சிவா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அந்த கூலை வாங்கி குடிச்சிட்டு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. அவங்க ஒரு திருவிழா ஒன்று நடத்த போகிறதா சொல்லி தான் எல்லோருக்கும் கூல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்கவும் அவங்க வேணான் இருக்காங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்போ மீனாட்சி 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துருந்துருக்கிற நம்ம லேபர்ஸ்க்காக அதை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கும்போது, பரவாயில்ல விடு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. எஸ்ஐ கேட்குறாரு, கொடுத்தவனுக்கும் பிரச்சனை இல்லை வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க மறுபடியும் வந்து கூல் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த வாட்டி மீனாட்சி கோவம் வந்துருச்சு, லாஸ்ட் டைமே பணம் கொடுத்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போங்க அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் காசு கேட்கவே இல்லையே கூலத்தானே கொடுத்தேன் அப்படிங்கும்போது, பேசிகிட்டு இருக்க கிளாஸை ஏற்றிருக்காங்க. கரெக்டாக அவருடைய கை சிக்கிக்குச்சுங்க. இவ்வளோ கோவத்தை காட்டுற, இவ்வளோ கோவம்லாம் ஒரு பெண்ணுக்கு ஆகாது, நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு அட்டாக் பண்ணுறதுக்காக ஒன்று கூடி இருக்கிறாங்க. மீனாட்சி பயந்து போய் காருக்கு பேக் சைடில் உட்காந்துட்டாங்க. கண் முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல நம்ம சிவாவை காணோம். சிவாவை இழுத்துட்டு போயிட்டு ரோட்டில் வச்சு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ சிவா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களையெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு, நீங்களும் உங்கள் ஜாதியும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாருங்க. இதில் அவங்க எல்லோருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்களை இந்த மாதிரி பேசிட்டல்ல, நாங்கள் யார் அப்படின்றத காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிவா காணாமல் போனதாக மீனாட்சி சொல்கிறாங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. கூடயே எம்எல்ஏ பையன் ஆதியும் வந்திருக்கிறான். ஸோ எம்எல்ஏவும் இந்த போலீஸ் ஆஃபீஸரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஆதி மீனாட்சியை பார்க்குறான். மீனாட்சியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஆதிக்கு பிடிச்சி போயிடுச்சு. எப்படியாவது மீனாட்சியை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். சிவாவை கடத்தினதே இந்த திருநங்கைகள் தான். இவங்க பார்த்தீங்கன்னா சிவாவை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் கடத்தி இருந்திருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவரோட வார்த்தையினால் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இவர் தப்பை உணர்ந்ததுனால அவங்க எதுவுமே பண்ணல. அப்போவே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என் கூட கொஞ்சம் பேர் வாங்க, என்னோட முதலாளி கிட்ட சொல்லி உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே கூப்பிட்டு வந்துட்டாருங்க. இந்த விஷயத்தையெல்லாம் ஊருக்காரங்க கிட்டையும் முதலாளி கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முதலாளியும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த எம்எல்ஏவும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ மற்றும் மீனாட்சியோட லவ் மேட்ரு எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால இந்த எம்எல்ஏ முன்னாடி நின்று 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதும் எம்எல்ஏவோட பையன் ஆதிக்கு சம்மக்கம் வருது. ஏன்னா அவன் இப்போதான் மீனாட்சி மேலே ஆசைப்பட்டான், அதுக்குள்ள ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு காண்டே இருந்துகிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீரமணி அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து நான் உன்னை உருகி உருகி காதலிச்ச மாமா, ஆனால் நீ மீனாட்சியை காதலிப்ப அப்படின்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. சரி, நடந்து போச்சு, நீ 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த உரிமை எனக்கே கொடு அப்படிங்கும்போது, அது எப்படி 2வது கல்யாணம் பண்ணுவாங்க, நீ என்ன லூசா அப்படின்னு வீரமணியோட அப்பா திட்டுறாரு. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலோ, இவ செத்து போயிட்டாலோ என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும்போது ஹீரோக்கும் கோவம் வருது. வீரமணியோட அப்பாவுக்கும் நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நான் அந்த அளவுக்கு நான் காதலிக்கிறேன், அதனால தான் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லிடுறாரு, சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு உன் மேலே காதலே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு இந்த எம்எல்ஏ மலையில் நனைஞ்சபடி வந்திருக்கிறாரு. என்னங்கயாச்சு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் இந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, ஆக்சுவலாக எம்எல்ஏவோட பையன் ஆதி இருக்கான் இல்லையா, இவனுக்கு மீனாட்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததாகவும் அதை வந்து இப்போ கடைசி நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எப்படி வந்து இதெல்லாம் பண்ண முடியும், இப்போ என் பையனை காணோம், அவன் எங்கே போனால் என்ன ஆனே தெரியல, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடு அப்படிங்கும்போது, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அதாவது நம்ம வீரமணி இருக்காங்க இல்லையா, அவங்கள கொடூரமான முறையில் அட்டாக் பண்ணி யாரோ ஒருத்தங்க சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உடம்பெல்லாம் அடி வாங்கி ரத்தத்தோட அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறா. உன்னை யாருமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனது, உன்னை யாருமா இந்த மாதிரி பண்ணது
முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் வீரமணி சொல்கிறா, இதை பண்ணது எம்எல்ஏவோட பையன் ஆதி அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவன் தான் பண்ணுனான். அப்போ உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தது யார் அப்படின்னு கேட்க, என்னுடைய மாமா அப்படின்ற மாதிரி வீரமணி சொல்கிறா. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இன்னொரு சம்பவத்தையும் நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ளே எலும்புக்கூடு கிடச்சிருக்குதுங்க. அந்த எலும்புக்கூடு ஒரு ஆணுடையது. யாரோ ஒருத்தங்க யாரையோ கொலை பண்ணி இந்த இடத்துல புதைச்சி வச்சிருந்துருக்காங்க அப்படின்ற தகவல் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அதை பார்க்கறதுக்காக எம்எல்ஏ வராரு. அந்த எலும்புக்கூட பார்த்த உடனே இது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த எலும்புக்கூடு வேற யாரும் கிடையாதுங்க, இவருடைய ஆப்பனண்ட்டாக ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அதாவது எலெக்ஷனில் தோற்று ஊரை விட்டு ஓடி போயிட்டதா வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நபரோட எலும்புக்கூடு தாங்க. அவரை தான் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணி இங்கே புதைச்சி வச்சிருந்துருக்காங்க. அவர் ஓடியெல்லாம் போக கிடையாது அப்படின்னு இதிலிருந்தே தெரியுது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த எம்எல்ஏ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அது என்ன கதை அப்படின்னா, இந்த எம்எல்ஏவும் ஆப்பனண்ட் லீடரும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. அதில் இந்த எம்எல்ஏ தான் ஜெயிப்பார் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம ஹீரோ ஒரு போஸ்டர்லாம் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே போஸ்டர் ஒட்டி இருக்கிற அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆப்பனண்ட்டு காணாமையே போயிடுவான் பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருக்கிறாரு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்திருக்குது. ஆப்பனண்ட்டில் இருந்தவர் காணாமல் போயிருந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பனண்ட் ஆளை வந்து கொலை பண்ணி புதைச்சிருந்திருக்கிறாரு. அதை இந்த எம்எல்ஏவோட பையன் ஆதி பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த எம்எல்ஏக்கு சப்போர்ட்டாகவே இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. யாராவது எதிர்த்து நின்னாங்கன்னா போதும், யாராவது தப்பு பண்ணாங்கன்னா போதும், இவர் போய் உடனடியாக அட்டாக் பண்ணி எம்எல்ஏவை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. போக போக தாங்க தெரிய வந்திருக்குது, இதெல்லாம் எதுவுமே நம்ம ஹீரோ எம்எல்ஏக்காக பண்ண கிடையாது. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆப்பனண்ட்டில் இருந்தவன் மக்களுக்கு எதிரான விஷயத்த பண்ணதுனால தான் ஹீரோ போட்டு தள்ளி இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் ஹீரோ பண்ணதெல்லாம் இந்த எம்எல்ஏக்காக கிடையாது, மக்களுக்காக. இந்த எம்எல்ஏ நல்லது பண்ணுறான் அப்படின்றதுனால தான் ஹீரோ இந்த எம்எல்ஏ பக்கம் நின்றுருக்கிறாரு. ஆனால் எப்போ இந்த எம்எல்ஏ தப்பு பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போவே இந்த எம்எல்ஏக்கு எதிராக ஹீரோ மாறிடுவார் அப்படின்ற விஷயத்த இந்த எம்எல்ஏ புரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஆனால் இப்போது இந்த எம்எல்ஏவோட பையன் ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டாங்க. அதனால் இவனை வெளியே விட்டா என் பையனை கொன்றுவான், என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கடத்தி ஒரு கோயிலுக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்கிறாருங்க இந்த எம்எல்ஏ. இதை இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு இவனை ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோ அப்போ கூட தைரியமா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் இந்த எம்எல்ஏவோட பையன் என்ன ஏழ்றையை கூட்டி விட்டான் அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து மீனாட்சியை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்கிறான். அங்கே போயிட்டு நான் வந்து உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது அவர் வெளியே போயிருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன், பட் நீங்கள் எம்எல்ஏவோட பையன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த டீ நல்லா இருக்குது, நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உண்மையிலேயே வந்து சிவா ரொம்ப லக்கி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாட்சி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக நான் ஆரம்பத்தில் வரலன்னு தான் சொன்னேன், எனக்கு உன் மேலே முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதுக்குள்ளே நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் இப்போது இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் ஃபஸ்ட்டு வர வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன், நீ கூப்பிட்டதுனால தான் இங்கே வந்தேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி திட்டி அமுச்சு விட்டுட்டாங்க. பையன் இந்த ஒரு வேலைத்தனத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இந்த பையனை கூப்பிட்டு பயங்கரமாக மிரட்டி இருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் எம்எல்ஏவோட பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த ஆப்பனண்ட் லீடரோடைய பசங்க 2 பேர் இருக்கானு இல்லையா, அவனுங்க கிட்ட போயிட்டு பேசி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். உன்னுடைய அப்பா வந்து தோத்து போனதுனால ஊரை விட்டு ஓடி போயிட்டு தான் வந்து ஊர்க்காரங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, உன்னுடைய அப்பா ஓடி போக கிடையாது, உன்னுடைய அப்பா கொல்லப்பட்டிருக்கிறாரு, கொன்னது வேற யாரும் கிடையாது, இந்த சிவா தான், இந்த சிவாவை சும்மா விடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவனை ட்ரிகர் பண்ணி விட்டு இவனுக்கு 2 பேர்த்த வச்சு சிவாவை போட்டு தள்ளிட்டா இவன் மீனாட்சியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்கிறான். இப்போ இவனுங்கெல்லாம் ஒன்று கூடிடுறானுங்க. சிவா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, நேராக நம்ம மீனாட்சியோட வீட்டுக்கு போயிட்டு அத்துமீறலில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட வீட்டில் இந்த திருநங்கைகள்லாம் பாதுகாப்புக்கு இருந்திருக்காங்க. அவங்க இவனை போட்டு பொலன்னு பொழந்து அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருந்துருக்காங்க. ஆனால் இவன் போய் அவனுங்க ஆளுங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களையெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். இவங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு எப்படியாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து சண்டையெல்லாம் போட்டுருந்துருக்காங்க. ஆனாலும் இவங்களையெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அவனுங்க நம்ம மீனாட்சியை பிடிக்கணும்னு துரத்திட்டே வர, அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஓடி வரதையும் இந்த அடியாட்கள் துரத்திட்டு வரதையும் நம்ம வீரமணி பார்த்துருந்துருக்கிறாங்க. என்னதான் நம்ம வீரமணிக்கு மீனாட்சி வந்து சிவாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கோவம் இருந்தாலும் ஒரு பொண்ணை இத்தனை பேர் துரத்திட்டு வரானுங்களே, இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. உடனடியாக வீரமணி பார்த்தீங்கன்னா மீனாட்சியை பிடிச்சி ஒரு இடத்துல மறைச்சு வச்சு காப்பாற்றிடுறாங்க. அப்போவும் ஒருத்தன் இவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். அப்போது நம்ம வீரமணி கத்தி எடுத்து ஒரு சொருகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரமணியை ரவுண்ட் அப் பண்ணி எல்லோரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேயே வீரமணி நல்லா சண்டையெல்லாம் போடுவாங்க. அந்த திறமையை வச்சு சண்டை போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மாற்றி நம்ம வீரமணியோட வயிற்றுலேயே கத்தியால் குத்தி பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க. வீரமணினால் தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடுறாங்க. அங்கேருந்து இந்த திருநங்கைகள் இந்த எம்எல்ஏவோட பையன்கிட்ட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குறாங்க. அவங்களுக்கும் கத்தி குத்தெல்லாம் நடக்குது. கடைசியாக தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்து பார்க்கும்போது நம்ம
வீரமணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு. வீரமணி இந்த மாதிரி பண்ணவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறிகுண்டு அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அங்கே எம்எல்ஏ வந்துட்டு தயவு செஞ்சு என் பையனை விட்டுருப்பா, இதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்லாம் கெஞ்சிருக்காரு. ஆனால் ஹீரோ விடுறதா இல்லைங்க. அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது அப்போது அந்த ஆப்பனண்ட்டோடைய பசங்க 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் கேங்காக வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவை கடத்தி கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலுக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்காருங்க இந்த எம்எல்ஏ. இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம எஸ்ஐ கிட்ட இந்த எம்எல்ஏ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க, ஹீரோவை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் வீரமணியை பார்க்கறதுக்காக போகிறாரு. வீரமணி சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் வீரமணிக்கான இறுதி சடங்கெல்லாம் வீட்டில் நடக்குதுங்க. அதை முடிச்சுட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எவனையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சப்போர்ட் பண்ணார்லையே அந்த திருநங்கைகள், அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவோட பையன் அவங்களுடைய அடியாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாருமே டார்கெட் பண்ணி போட்டு பொலன்னு புழக்கிறாங்க. இப்போ இந்த ஊரில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு போட் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த போட்டை ஓட்டிகிட்டு வரது வந்து ஒரு திருநங்கை. திடீர்னு அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. தூரத்தில் இருந்து ஒரு அம்பு ஒன்று வந்து அந்த போட்டில் படுதுங்க. அதுவும் தீயோட டக்குன்னு அந்த போட்டு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த போட்டில் தான் இந்த எம்எல்ஏவோட பையன் இருக்கிறான். அப்படியே தண்ணியில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தூரத்தில் இருந்து இந்த எம்எல்ஏ பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு. எம்எல்ஏ கண்ணு முன்னாடியே அவங்க பையனை நம்ம ஹீரோ சாவடிச்சிட்டாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டாந்து முடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கைஸ். 8க்கு இது ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. எனிவே இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.